தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தல் களத்தில் அதிமுகவுக்கு 4வது இடம்தான் கிடைக்கும். திமுக கூட்டணி தனித்து போட்டியிடும். தமிழக வெற்றி கழகம், பாஜக இவை இரண்டும் இணைந்து போட்டியிட ஏறத்தாழ முடிவு செய்யப்பட்டுள்ளது. செங்கோட்டையனை அதற்காகத்தான் பாஜக அனுப்பி வைத்துள்ளது. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. அடுத்ததாக அதிமுக போட்டியிடுகிறது. அதிமுக கூட்டணியில் எந்த கட்சியும் சேர்வதற்கு இதுவரை சம்மதிக்கவில்லை. தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய தமிழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று திமுக கூட்டணியில் இணையும் அல்லது பாஜக தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணையும். அதிமுக கூட்டணியில் இணைய வாய்ப்பில்லை. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி 8.2% வாக்குகளை பெற்றது. இந்த முறை கண்டிப்பாக 15% வாக்குகளை பெறும். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் வருகை அதிமுகவை பாதித்துள்ளது. அதிமுக தொண்டர்கள் பலர் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய ஆரம்பித்துள்ளனர். அதிமுக மூத்த தலைவர்கள் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய ஆரம்பித்துள்ளனர். அதிமுகவில் மக்களை கவர்ந்திழுக்கக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது. ஆகையால் விஜய் பக்கம் அதிமுக தொண்டர்கள் சாய ஆரம்பித்துள்ளனர். எடப்பாடியால் அதிமுகவை கரை சேர்க்க முடியாது. வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக தான் போட்டியிட்ட இடங்களிலெல்லாம் 4வது இடத்தை தான் பெறும். அதிமுக தான் போட்டியிட்ட இடங்களிலெல்லாம் 4வது இடத்தை தான் பெறுவதற்கு வாய்ப்புண்டு. அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு மிக மிக குறைவாகி உள்ளது. அதிமுக தேர்தல் களத்தில் கரை சேராது. எம்ஜிஆர், ஜெயலலிதா கையில் இருக்கிற வரைதான் இரட்டை இலை சின்னம் வெற்றி சின்னம். அது எடப்பாடி கைக்கு சென்ற பிறகு அது தோல்வியின் சின்னமாக மாறிவிட்டது. இரட்டை இலையை மக்கள் படிப்படியாக மறக்க ஆரம்பித்து விட்டார்கள். வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக 4வது இடத்தை தான் பிடிக்கும்.